ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃபைண்ட் அண்ட் சர்ச் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் அண்ட் சர்ச் ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணுறது தான். ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு கேரக்டரையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ ஃபைண்ட் பண்ணி அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்றத கொடுக்குறது தான் ஃபைண்ட் அண்ட் சர்ச் ஃபார்முலாஸ். ஃபைண்டுக்கும் சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபைண்டுன்றது கேஸ் சென்சிட்டிவ், சர்ச்சுன்றது நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்மேட் பார்த்துடலாம். ஃபைண்டுக்கு ஈக்குவல் டு ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு கம்மா வித்தின் டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர். ஸோ இதான் ஃபைண்டோடைய ஃபார்மேட். சேமாக சர்ச்சுக்கும் ஈக்குவல் டு சர்ச் கொடுத்துட்டு ஃபைண்டு டெக்ஸ்ட் கம்மா வித்தின் டெக்ஸ்ட் கம்மா ஸ்டார்டிங் நம்பர். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கான ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு பானு ட்ரைனிங் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் டீன்ற லெட்டர் உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றது ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு ஃபைண்டு ப்ராக்கெட் கொட்டேஷனில் டீன்ற டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா வித்தின் டெக்ஸ்ட்டு. ஸோ பானு ட்ரைனிங் டெக் அப்படின்றது தான் வித்தின் டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீன்ற கேரக்டர் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஸோ 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் ஸ்பேஸை எடுத்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு வர டீயை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ டெக்குலையும் டீன்றது இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கல. எப்பயுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த லெட்டரை தான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் கேபிட்டல் டி கொடுக்காம ஸ்மால் டி கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் எரர் வருது. அதாவது ஃபைண்டுன்றது கேஸ் சென்சிட்டிவ். நம்ம டெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைண்டில் யூஸ் பண்ணும்போது அங்கேயும் நீங்கள் கேபிட்டலில் கொடுத்து தான் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் ஃபைண்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பானு ட்ரைனிங் டெக்கில் செகண்டாக வர்ற டீ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் டு ஃபைண்ட் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ டீன்ற லெட்டர் கொடுத்துட்டு கம்மா பானு ட்ரைனிங் டெக் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறேன். 10 அப்படின்னா 10th கேரக்டருக்கு அப்புறம் வரக்கூடிய டி அப்படின்றதான் மீனிங். அப்போது 10th கேரக்டருக்கு அப்புறம் வர்ற மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்குன்றது தான். ஸோ அப்போ அந்த டெக்கோடைய அந்த டி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ அப்போ 15th பொசிஷனில் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் எந்த கேரக்டருக்கான பொசிஷன் கரெக்டாக வேணும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கும் ஃபைண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ சர்ச்சுன்றது நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு சர்ச்சுன்னு கொடுத்துட்டு நான் ஸ்மால் டி கொடுத்துட்டு B3 அந்த பானு ட்ரைனிங் டெக் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கேஸ் பார்க்காது. ஸோ ஸ்மாலில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஃபைண்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? மற்றபடி மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதே இதில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக கூட ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் லெட்டராக கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு சர்ச்சுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஸோ டெக்குன்ற டெக்ஸ்ட்டை டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ கொட்டேஷனில் டெக்குன்னு கொடுத்துட்டு கம்மா வித்தின் டெக்ஸ்ட்டு பானு ட்ரைனிங் டெக் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட்டை. இப்போ என்டர் பண்ணாலும் உங்களுக்கு 15 அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ 15th கேரக்டரில் தான் அந்த டெக்குன்ற அந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த டீ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வராது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபைண்டில் பண்ண மாதிரியே டீன் கொடுத்துட்டு கமா வித்தின் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கமா ஸ்டார்டிங் நம்பர் இப்போ நான் அந்த 10ன்னு கொடுத்தேன் இல்லையா, அதே ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபைண்டில் கூட ஒரு லெட்டராக கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்து கூட இதே மாதிரி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.